மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனா அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆனா அப்படின்ற சீக்ரெட் ஏஜென்ட்டோட லைஃபை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல ஆனா ஒரு ரஷ்யன் கேர்ளா இருப்பாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி தன்னோட பேரண்ட்ஸ் இழந்த அவங்க ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிரிமினலோட இருப்பாங்க. அந்த நரகத்துல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அலெக்ஸ் அப்படின்ற ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், அதாவது ரஷ்யாவோட ஒரு சீக்ரெட் சர்வீசஸ் சேர்ந்த ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்றாங்க. நீ எங்களோட வந்து ஒர்க் பண்ணு, 5 வருஷம் ஒர்க் பண்ணா போதும், அதுக்கப்புறம் உனக்கு விடுதலை தான், அது வரைக்கும் நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபர். இவங்களும் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றாங்க, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு விடுதலை கிடைக்க போறது இல்ல, இங்க இருந்து விடுதலை கிடைக்கணும்னா இவங்க இறந்தாதான் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த டைம்ல இவங்க சிஏ ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய சிலியன் மர்ஃபி இருக்கார்ல, அவர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவர் இவங்களுக்கு ஒரு ஆஃபர் தராரு, நீ எங்களுக்காக டபுள் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணு, சோ தட் வந்து உனக்கு நாங்க அந்த விடுதலையை பெற்று தரோம் அப்படின்ட்டு. இவங்க டபுள் ஏஜென்ட்டாவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த டபுள் ஏஜென்ட்ல என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு, கடைசியா இவங்களுக்கு அந்த விடுதலை கிடைச்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது, வழக்கமான ஸ்பை த்ரில்லர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மிஷன் இருக்கும், அந்த மிஷனை எப்படி கஷ்டப்பட்டு பண்ணி முடிக்கிறாங்க அண்ட் நாட்டுக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இதுல அதெல்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. தன்னோட சுயநலத்துக்காக, அதுவும் தன்னோட ஃப்ரீடம்காக போராடக்கூடிய ஒரு பெண்ணோட கதை அப்படின்றத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த சுதந்திரத்துக்காக அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போய் அந்த மிஷனை பண்ணி முடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகள் வச்சிருப்பாங்க. அதுல ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் உண்மையிலே பட்டையை கிளப்பியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்க பண்ணக்கூடிய அந்த மாஸ்டர் பிளான் அப்படின்றதுமே வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா இவங்க யோசிச்சிருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைலிங்குமே வந்து முன்னாடி கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு செஸ் பிளேயரா காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு பக்கா மாஸ்டர் மைண்டா தான் ஆரம்பத்துல இருந்து இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரியான சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்க்கு எப்படி வந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்றது நிறைய படங்கள்ல காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுல அந்த டீடைலிங்குமே காட்டியிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அண்ட் ஓரளவுக்கு பேசியா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே போன ஒரு படம் தான். டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா less than 2 hours ஒரு குயிக் வாட்சா பார்த்துடலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னும் சில டீடைலிங் இந்த படத்துல பெட்டரா இருந்திருக்கலாம். என்னதான் எல்லா மிஷன்ஸை பத்தியுமே டீடைல்டா காட்டலனாலும் ஒரு சில மிஷன்ஸ்க்காக அட்லீஸ்ட் டீடைலிங் கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த மிஷன் இதுக்காக பண்றோம், இதுல என்ன மாதிரியான காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி இருந்திருக்கலாம். அது இன்னுமே ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி இது ஒரு குவாலிட்டியான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான் இது. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.